கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். Fear of man will prove to be a snare, but whoever trusts in the Lord is kept safe. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம் வாழ்வில் அநேக காரியங்களை இழந்து விட்டு கர்த்தரை தேடி வந்திருக்கிறனால, கர்த்தரை நாடி வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஒருபோதும் அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. இந்த வார்த்தைகளை கேட்கிற உன்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஒருவேளை இந்த நாளிலே நீ சோர்ந்து போயிருக்கலாம், இழந்து போன சூழ்நிலையில ஒருவேளை நீ கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் எல்லாவற்றிலும் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை இந்த உலகத்தின் மனிதர்களை குறித்து நாம் பயப்படக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், சரீரத்தை கொலை செய்கிறவர்கள் குறித்து நீங்கள் பயப்படாதபடிக்கு நீங்கள் கிறிஸ்துவை குறித்து பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். உலகத்தின் மனிதர்களுக்கு பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்வின் காரியங்கள் அமைந்து விடக்கூடாது. அது நம்முடைய வாழ்வின் கண்ணியாக இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட நாமும் கர்த்தரை நம்பும் பொழுது நாம் பாக்கியவான்களாக மாற்றப்படுவோம். கர்த்தரை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்வில் மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் கர்த்தரை அண்டிக் கொள்வோம். இன்னும் கூட வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நம் கர்த்தரையே சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு கேடகமாக, நமக்கு உறுதுணையாக இருக்கிறவராக இருக்கிறார். சோர்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, நீயும் கூட பலவிதமான போராட்டங்களை நிமித்தமாய் கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். வியாதிகள் உன்னை துன்புறுத்தலாம், பண கஷ்டத்தில் ஒருவேளை நீ இருக்கலாம், அல்லது பலவிதமான சூழ்நிலைகளில் இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு உனக்கு நன்மை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் கைவிடுவாரா? நிச்சயமாக கைவிட மாட்டார். இன்றைய நாளிலும் அவரை நோக்கி பார்க்கலாமா? இயேசுவே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. பல விதங்களில் தாழ்ந்த சூழ்நிலையில் தாழ்மைப்படுத்தப்பட்டு விட்டோமே என்று சொல்லி கலங்கி இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரம் இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தில் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செழிப்பையும் மேன்மையும் கட்டளையிட போறதா இவருக்காய் ஸ்தோத்திரம். இனி துயரம் அல்ல, இனி துன்பம் அல்ல. கர்த்தர் புதிய வாசல்களை திறக்கிறேன். ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அபரீத விதமாக கொடுக்கிறதா இவருக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.